ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்றைக்கி ஒரு ஒர்க்கிங் டே தான். காலையில் 1 மணி நேரத்துக்குள்ளே எப்படி ஒரு சூப்பரான லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணுறது வித் டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸோடு அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ பேக் பண்ணி கொடுக்குற லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம காலையில் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லஞ்ச் காம்போ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லாஸ்ட்டில் எப்படி பாத்திரம் தேய்க்கிற வேலையை வந்து சிம்பிளாக கிளீனிங் டிப்ஸ் வித் டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு கூடயே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு என்னோட ரொட்டீனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதோட ரெசிபியும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த சீரக சம்பா அரிசி வந்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சிடணும். அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது ஒரு 30 நிமிஷம் போல் ஊறணும். இந்த பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, அப்புறம் பீன்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு கையளவு கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெஜ் பிரியாணிக்கு வந்து முக்கியமாக தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து நான் எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இதோட வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கார சட்னி தான், அப்புறம் இட்லி தான் வந்து பண்ண போகிறேன். இதுதான் வந்து ஈஸியாக பண்ணக்கூடியது. இது எல்லாத்தையுமே நம்ம 1 ஹவர்க்குள்ளே முடிச்சிடலாம். கடையில் வாங்கக்கூடிய வெஜிடபிள் பிரியாணி ஃப்ளேவர் வர்றதுக்காக ஒரு சீக்ரெட்டான மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக கல்பாசிப்பூ, 2 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாச்சிப்பூ, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன துண்டு ஜாதிக்காய், 1 ஏலக்காய், 4-5 துண்டு பட்டை, ஒரு பெரிய பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். சீரக சம்பா அரிசியை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம சட்னிக்கு வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலையில் 3 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் தெரிக்கும்ல, அதெல்லாம் நம்ம உடனே தொடச்சிட்டோம் அப்படின்னா வந்து அதை க்ளீன் பண்ணுறது ஈஸி. கடைசியாக ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இது கூட உப்பு, சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு, சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து வதங்கிட்டு இருக்க டைம்லேயே சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி காய்கறியாக எடுத்திருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி எதுனாலும் எடுத்துக்கலாம். சட்னி வதங்கிட்டு இருக்கும் போதே பிரியாணிக்கு தேவையான எல்லா காய்கறியுமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக சூடானதும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பெஷல் சீக்ரெட் மசாலா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்ல நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருந்தோம் இல்லையா கொத்தமல்லி, புதினா, அப்புறம் தக்காளி வந்து நான் இன்னைக்கு 2 தக்காளி போல் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக கல் உப்பு, மிளகா பொடி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம சேர்க்க வேண்டிய காய்கறிகள் வந்து எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், இதுதான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கணும். அதுதான் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் வந்து அந்த 1.5 டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வந்து எடுத்து சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி வந்து பார்க்கணும். உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். தேவைப்பட்டால் எல்லாமே சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு ஹை ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:45 ஆயிடுச்சு. குக்கரில் வந்து விசில் வரட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இந்த சட்னியை வந்து அரைச்சிடலாம். கூடயே வந்து நம்ம தயிர் வெங்காயமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி வந்து 7:05.
இங்கே பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட்லாம் வந்து 7 மணிக்கு மேலே தான் வரும். நல்லா காய வச்சுட்டு இஞ்சி டீ போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், கிச்சனில் வந்து எனக்கு இந்த அளவுக்கு தான் பாத்திரம் வந்து சேர்ந்துருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரே பாத்திரத்தை வந்து திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்குவேன். இப்போ வந்து நான் ஒரு கரண்டி வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அதே கரண்டியை வச்சு தான் சட்னியும் வதக்கியிருப்பேன், அதே கரண்டி வச்சு தான் பிரியாணிக்கும் செஞ்சுருப்பேன். இதுக்கு மேலே எது செய்யணும்னாலும் அதை கழுவி தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து நான் சட்னி வந்து வதக்கினேன் இல்லையா ஒரு கடாய், அந்த கடாயிலே தான் நான் சட்னியை மறுபடியும் அரைச்சிட்டு அதிலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை மீதமாச்சு அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி பாத்திரம்லாம் வந்து நம்ம ஒரே பாத்திரத்தை திரும்ப திரும்ப கழுவி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பாத்திரம் எடுத்து நம்ம அதை மொத்தமாக சேர்த்து வச்சு கழுவ வேண்டிய வேலை வந்து வராது. எப்படி பார்த்தாலும் நம்ம தான் வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவணும். இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் அவ்வளோ பாத்திரத்தையும் உட்காந்து கழுவுறதுங்கிறது ஒர்க்லோடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதனால இந்த டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாத்திரம் வந்து எடுக்கிறது, விளக்குற போடுறது, இதில் வந்து நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தோம் அப்படின்னா பாத்திரம் விளக்குற வேலையே இருக்காது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் முடிக்கும் போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:20 ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறது தான். நம்ம எப்பயுமே வந்து இந்த ஸ்டவ்வில் வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணியோ இல்லை ஏதாவது லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூடாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும். நம்ம இன்றைக்கி வந்து எதுவுமே வந்து டீப் ஃப்ரைலாம் பண்ணல. டீப் ஃப்ரை பண்ணுறப்போ தான் ஸ்டவ்வோட கிளாஸ் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணக்கூடாது. அதோட சூடு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்ணியோ இல்லை ஈரத்துணியோ போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். நான் வந்து இன்னும் இட்லி வந்து பண்ணலை. ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் இட்லி வந்து ஊற்றுவேன். அப்போ தான் நல்லா சூடாக இருக்குங்கிறதுக்காக இது நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அப்படியே கடையில் வாங்குகிற பிரியாணி மாதிரியே வந்திருக்கு. நான் இன்றைக்கி சொன்ன மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பர்ஃபெக்டாக இதே மாதிரியே வரும். பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்குள்ளேயும் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் இருக்க கரைகள்லாம் வந்து தண்ணியில் லைட்டாக ஊறி இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு க்ளீனான ஒரு கிளாத் வச்சு நைட்டாக தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஆயிரும். அதே மாதிரி இந்த நம்ம குக் பண்ணுறப்போ நம்ம பின்னாடி இருக்க வால்லையுமே கொஞ்சமாக தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அதில் போய் ஒரு மாதிரி கரை மாதிரி படிஞ்சிருக்கும். இந்த கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெஸ்டீஜோட கேஸ் ஸ்டவ் தான் வாங்கியிருக்கேன். இதோட ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த கேஸ் ஸ்டவ் பற்றி கேட்டிருந்தீங்க, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வாங்கி 6 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நான் அமேசானில் வந்து 6300 சொல்லிட்டு ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன். கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7500க்கு மேலே தான் எனக்கு கிடச்சிது. ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஒரு 8-8:15 போல் ஆயிரும். ஸோ அப்போ வந்து ஒரு 8 o'clock தான் நான் வந்து இந்த இட்லி வந்து ஊற்றுனேன். இட்லி மாவு வந்து ஆனால் காலையிலேயே 6 மணிக்கு எடுத்து வெளியே வச்சாச்சு. நம்ம இட்லி பண்ண போகிறோம் அப்படின்னாலே மாவை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சிடணும். இல்லைன்னா இட்லி வந்து கல் மாதிரி ஆயிரும், சப்பையாக வரும். நம்ம மாவில் வந்து கூலிங் இல்லாட்டி தான் இட்லி வந்து நல்லா இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வரும். இது கூடயே நம்ம வடகமும் வந்து கொஞ்சமாக சைட்லேயே வச்சு பொரிச்சிட்டேன். இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண வேண்டிய டைம் தான். என் ஹஸ்பண்ட் தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். பிரியாணி, அப்புறம் ரைத்தா, அப்புறம் கொஞ்சமாக வடகம், இதுதான் வந்து லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி காலையில் வந்து நம்ம இட்லியும் அந்த கார சட்னியும் மட்டும்தான். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி வந்து வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மார்னிங் ரொட்டீன். 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக வந்து இந்த லஞ்ச் வந்து நம்ம நல்லா பண்ணிட முடியும். பிரியாணிங்கிறப்போ உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ போய் சாப்பிட்றதுக்கும் வந்து அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாகவும் இருக்கும். அதே மாதிரி நமக்கும் அது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.